ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வினி தேவசாஸ் vlog. இது ஒரு ஷாப்பிங் vlog தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவாக போடலான்னு இருக்கேன். ஏன்னா பெரிய வீடியோவாக இருக்குது. சரி, அதுக்கு தான் நாங்கள் வந்து ஷாப்பிங் தான் கிளம்பிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு வந்துட்டு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகலையே, அதுக்கு தான் வந்துட்டு சரி சில பொருள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அது இல்லாத வந்துட்டு என்னோடய 2வது பொண்ணுக்கு ஜூன் 2 பிறந்த நாள் வருது. அதுக்குமே சரி ட்ரெஸ் எடுக்கலாமே அப்படின்ட்டு தான் கொஞ்சம் வீடுக்கு ஒரு 2-3 இது தள்ளி தான் அந்த கடை இருக்குது. சரி, ஓகே, அங்கேயே போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் போகிறதுக்கும் எனக்கு இதுவும் இல்லை. ஏன்னா வந்து என் சின்ன பொண்ணு இல்லையா, அவன் ஒரு இடத்துல தங்க மாட்டாள். சரி, அதனால் அவளை வச்சுட்டு ரொம்ப தூரம்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு கிட்டே எடுத்துடலான்னு எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து எப்போவுமே நான் பிறந்த நாள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அங்கே தான் போய் எடுப்பேன். ஏன்னா வந்து கிராண்டான கவுன்லாம் என் பொண்ணு போட மாட்டாள், அவளுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அது இல்லாத இது மே மாதம் வேறு இல்லையா, அந்த மாதிரி போட்டாலே அவங்களுக்கு இதுவாக இருக்காது. கம்ஃபர்டபுளாக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சாஃப்டான ட்ரெஸ்லாம் அந்த இடத்துல கிடைக்கும். அதனால் சரி அங்கே போய்ட்டு வாங்கியிருந்தேன். நான் கொஞ்சம் உடம்புக்கு மெத்துன்னு இருந்தால் தான் பசங்களுமே அந்த போடுறதுக்கு விரும்புவாங்க. சரி, ஓகே, அந்த இடத்துலையுமே வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கியிருந்தேன். நான் எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன், என்ன ட்ரெஸ்ஸு எந்தெந்த ரேட்டில் வாங்கியிருந்தேன்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். அப்படியே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட போயிட்டோம். ரொம்ப வெயில் அடிச்சிருந்தது. ஜூஸ் கேட்டால் அந்த கடையில் ஜூஸ் கண்டிப்பாக இல்லை. சரி, வெறும் என் பொண்ணுக்கு மட்டும் மோமோஸ் வாங்கி கொடுத்துருந்தேன். அவள் தான் சாப்பிட்ருந்தா. கடைக்கு போய் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்னொரு கடைக்கும் போயிருந்தேன். ஏன்னா அந்த கடையில் ஜூஸ் இல்லைன்றதுனால இன்னொரு கடைக்கு போயிட்டு மில்க் ஷேக் இருக்கு இல்லையா, ரோஸ் மில்க் ஷேக், அதை ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே சாண்ட்விச்சும் ஆர்டர் பண்ணிட்டு 2த்தையுமே சாப்பிட்டுட்டு இன்னொரு கடைக்கும் போயிருந்தோம். அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நான் என்னென்னு அவளுக்கு வந்து வாட்டர் பாட்டிலு, அப்புறம் சில விஷயம்லாம் லன்ச் டவலு, பேகு இதெல்லாம் பார்த்துருந்தோம். அதெல்லாம் வந்துட்டு 1-2 பொருள் பார்த்துட்டு வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஆட்டோவில். எங்கள் மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும். எப்போயுமே பார்க்குறதுக்கு நைட்டில் பார்க்குறதுக்கு இன்னும் பளிச்சுன்னு ஐயோ அது வாங்கலாமா இது வாங்கலாமான்னு அந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் மார்க்கெட் எப்போவுமே. அதில் கொஞ்சம் கம்மி விலையிலையுமே இருக்கும். இங்கே நமக்கேற்ற விலையில் இருக்கும். நம்ம இந்த ரேட்டுக்கு தான் வாங்குவோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதில் இருக்கும். அது அப்படியே வந்து ஆட்டோவில் போகும்போது அப்படியே காமிச்சிட்டே வரேன் நான். இங்கே வந்துட்டு கொஞ்சம் நைட்டில் பார்க்குறதுக்கு அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். ஏன்னா நிறைய கடைங்க இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி விலை கம்மியான பொருளும் நமக்கேற்ற விலை கம்மியில் பொருளுங்களும் இருக்கும் இந்த மார்க்கெட்டில். நான் கூடிய சீக்கிரத்தில் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு மார்க்கெட் வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். என்னென்னலாம் இருக்குது, நான் எங்கே வாங்குவேன், எந்தெந்த கடையில் வாங்குவேன்னு போடுறேன் நான். அதேமாதிரி காய்கறியும் சரி அதெல்லாம் கூட கொஞ்சம் கம்மி விலையில் தான் இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டியில் கம்மி விலையிலையுமே இருக்கும். நான் எந்தெந்த கடையில் வாங்குகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் என்ன வாங்கிட்டு வந்துட்டோம். வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் என்னென்ன வாங்கினேன், எவ்வளோ ரேட்டில் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் எண்டுக்கு வரப்போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்கு ரொம்பவே நன்றி. அது இல்லாத வந்துட்டு எனக்கு சில பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அதுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.